PayOpen ரீலோட் ஆப்பில் புதுசாக வந்து 2 யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படின்னு சொன்னால், நீங்கள் சாதாரணமாக இவ்வளோ காலம் பாவிச்சு இருக்கிற யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதை விட இதில் வந்துருக்கிற ஃபீச்சர்ஸை விட இன்னும் சில அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி இன்னும் 2 UI வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு வந்து இன்னும் அதை நாங்கள் லான்ச் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் மாற்றலாம். இந்த 2 UIM வந்து நீங்களாகவே இதை மாற்றி உங்களுக்கு விருப்பம் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் பாவிக்கலாம். அதை எப்படி மாற்றுறன்றதை இந்த வீடியோ கிளிக்ஸில் சொல்கிறோம். இதில் வந்து ரைட் கார்னரில் இருக்கிற சிம்போலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் அப்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் சாதாரணமாக ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணுற போகிற இடத்துல வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பர்சனலைசேஷன் சொல்லி ஒரு மெனுக்குள்ளே வந்து 2 டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. டிஃபால்ட் ப்ரொவைடர் டைப் வந்து அதுக்குள்ளே டிஃபால்ட்டாக வந்து ரீலோட் நிற்கிது. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பில் பேமெண்ட் டிடிஹெச்னு சொல்லி 3 ஆப்ஷன் இருக்குது. அது இப்போ எங்களுக்கு தேவையில்லை. அடுத்து வந்து ரீலோட் யூஐயில் வந்து வெர்ஷன் 1 நிற்கிது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வெர்ஷன் 2 வெர்ஷன் 3ன்னு சொல்லி 3 வெர்ஷன் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ பாவச்சு கொண்டிருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் 1ல் இருக்குது. நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறது வந்து வெர்ஷன் 2வும் வெர்ஷன் 3யும். இப்போ வந்து நாங்கள் வெர்ஷன் 2 வந்து கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணி பார்ப்போம். இப்போ வெர்ஷன் 2 அப்டேட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ணோம்னு சொன்னால் இதுதான் வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்கிற 2வது வெர்ஷனில் இருக்கிற UI. சரியா? இந்த யூஐயை வந்து எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறன்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து வெர்ஷன் 3 யூஐயை வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ப்ரொஃபைல் லாஸ்ட் ஆப்ஷன் வெர்ஷன் 3 அப்டேட் பண்ணோம்னு சொன்னால் வெர்ஷன் 3ல் வர யூஐ வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? இது உங்களுக்கு இந்த 2 யூஐலையும் வந்து உங்களுக்கு ஒருவேளை பிடிக்கல அல்லது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கண்டா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் மாதிரி பழைய யூஐயை வந்து பாவிக்கலாம். அதாவது வெர்ஷன் 1ல் இருக்கிற யூஐயை பாவிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. இதில் என்ன விஷயம் வேண்டாம், நீங்கள் நிறைய பிரச்சனை நீங்கள் உலகாலம் எதிர்நோக்கின நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வாக தான் நாங்கள் அந்த வெர்ஷன் 2 வந்து வெர்ஷன் 3 வந்து கொண்டு வந்துக்கிறோம். வந்து அங்கே வந்து நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்கும். நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு எப்போயுமே புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸை கொண்டு வந்தோம்னா அது நாங்கள் செய்யகளை கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதை செய்து பழகிட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு பழசை விட எங்களுக்கு ஈஸின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வரும். அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வெர்ஷன் 2 அல்லது வெர்ஷன் 3ல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலை, அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெர்ஷன் 1க்கு மாறலாம். ஆனால் நீங்கள் இது புதுசாக இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த யூஐயை வந்து எப்படி மாற்றுறன்றதை வந்து நாங்கள் இதில் சொல்லிக்கிறோம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு யூஐலையும் வந்து நாங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறோம்ன்றதை வந்து ஒன்றா சொல்கிறோம். ஓகே, தேங்க்யூ.